கூடுதல் காண்க. நடுவுல பிளஸ் போட்டாவே கூடுதல். 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 21 ஸ்கொயர். ஸோ இது மாதிரி ஸ்கொயர் வருது, கியூப் வருது அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கேப் போடுறேன், ஒரு கேப் போடுறேன், இந்த கேப்புக்கு போகிறேன். இந்த நம்பர் என்னது 21. அடுத்த நம்பர் என்னது 22, 21. அடுத்த நம்பர் 22. இது ரெண்டுத்தையும் கூட்டுக்க. 20 20 கூட்டினா 40, 42, 43. 3 நம்பர் பெருக்குன்னா 6ஆல் வகுத்துருங்க. எதிலிருந்து தொடங்கி இருக்குன்னு பாருங்க, 6லேருந்து தொடங்கி இருக்கு. ஆனால் எதிலிருந்து தொடங்கி இருக்கும், நமக்கு 1லேருந்து தொடங்கி இருக்கணும். அப்போ 1லேருந்து தொடங்கவே இல்லைன்னா அங்கே என்ன பண்ணணும், மைனஸ். எது வரைக்கும் காணாமல் போயிருக்கு பாருங்க, 5 ஸ்கொயர் வரைக்கும் இல்லை. அப்போ 5 ஸ்கொயர் வரைக்கும் கழிக்கணும். அப்போ 5, அடுத்த நம்பர் 6, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 11. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 3 நம்பரையும் பெருக்கி எதால் வகுக்கணும், 6ஆல் வகுக்கணும். ஸோ இது எத்தனை ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி என்ன மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நடுவுலேருந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 21 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். எதுலேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர். இதுலேருந்து எது வரைக்கும் காணாமல் போயிருக்கு அதை நீக்கணும். இது 1லேருந்து கூடுதலை கண்டுபிடிச்சி 7 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், 1லேருந்து வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அது இது வரைக்கும் அவங்க விட்டுட்டாங்க, 5 வரைக்கும் விட்டாங்க. அப்போ 1லேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 5 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம நீக்கணும். அதான் இது. ஸோ முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா, கூடுதல் அப்படிங்கிறதுக்கு கணக்கில் என்ன சொல்லுவோம்னா சிக்மான்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் இயல் எண்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லுவோம், n. எத்தனை இயல் எண்களுக்கு, 21 இருக்கு. ஓகேவா? இதனுடைய கூடுதல் அப்படின்னு சொன்னா சிக்மா n. வர்க்கங்களின் கூடுதல்னா சிக்மா n ஸ்கொயர், சிக்மா n ஸ்கொயர். அப்போ அந்த எண்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லுவோம், n. அடுத்த என்னது n + 1. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஒரு எண்ணையும் கூட்டினா 2 n + 1. இது மூணுத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். உங்க ஒரே உறுப்பு இருக்கு, இங்க எத்தனை உறுப்பு இருக்கு, 2 உறுப்பு. அப்ப பெருக்கல் பேர் என்ன குறி போடலாம், பிராக்கெட். இங்கேயே 2 உறுப்பு இருக்கு, அப்ப என்ன குறி போடணும், பிராக்கெட். பை 3 உறுப்பை பெருக்கி எதால வகுக்கணும், 6ஆல். ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு 2, இது 3 போட்டாச்சு. இன்னும் மிஸ் எடுத்த உடனே இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். 1லேருந்து தொடங்குதான் பார்க்கணும். ஊஹூன்னா நான் மைனஸ் போடணும். எது வரைக்கும் இல்லை, 5 வரைக்கும் இல்லை. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ மேலே எத்தனை உறுப்புகள் வரணும், 3 உறுப்புகள் வரணும். 5, அடுத்த நம்பர் 6, ரெண்டையும் கூட்டினா 11. இங்க 1லேருந்து தொடங்கி இருக்கணும். எதால கண் போய் முடிக்கிறாங்க, நமக்கு 21 முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே 5 வரைக்கும் கழிச்சிட்டோம் இல்லையா? அப்போ இதுல இருந்து தான் இதை கழிக்கணும். சில பசங்க என்ன பண்ணுவீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டு இதை அப்புறமா கழிப்பீங்க. அது எப்படி, ஒட்டு மொத்தமா 21 உறுப்புகள் கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் 5 உறுப்புகளை கழிக்கணும். அப்போ இந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் மார்க் கிடைக்கும். அப்போ அங்கே பார்க்குறோம் எத்தனை உறுப்புகள், 21 உறுப்பு. அடுத்த நம்பர் என்னது, 21க்கு அடுத்த நம்பர் 22. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 43. 3 நம்பரையும் பெருக்கி எதால வகுக்கணும், 6ஆல் வகுக்கணும். இங்கே போடும்போது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க, தெரியலாம் விட்டுருங்க. சிக்மா எத்தனை உறுப்புகளின் கூடுதல், 21 உறுப்புகளின் கூடுதல். எதிலிருந்து தொடங்குது பாருங்க, 6லேருந்து 21 வரைக்கும். இங்கே நான் போடும்போது 6லேருந்து 21 வரைக்கும். மற்றதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, மைனஸ் போட்டாச்சு, கழிச்சு தான் தள்ளிட்டோம்ல, முடிஞ்சிச்சு. மேலே என்ன குறி இருக்கு, பெருக்கல். அப்போ மேலே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 6 6 ஆயிடுச்சு, கேன்சல். இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும் எப்பயுமே. 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு. ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 1 2 1 2, 1 3 3, 7 3 21. இப்போ பார்த்துங்க, இதை ஃபஸ்ட்டு இங்கே பெருக்கிறீங்களா பாரு, எல்லாத்தையுமே பெருக்கணும். ஃபஸ்ட்டு 7 3 21க்கு 1, மீதி 2, 7 28, 28 2 30 இன்ட்டு 11. இங்கே என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 5 இன்ட்டு 11. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, ரைட்? ஏன்னா பெருக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதே தான், பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நமக்கு அது ஒரு உறுப்பாக, இது ஒரு பெருக்கல். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்து தான் அது வேற ஒரு உறுப்பாக மாறும். அப்போ இது ரெண்டும் ஒரு உறுப்பு, இதை பெருக்கிட்டணும், இதை பெருக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே மைனஸ் அல்லது ப்ளஸ் இருந்துச்சா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது, எதை எடுத்துடலாம் பாருங்க. 11 வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்தா என்ன பண்ணணும், பிராக்கெட். பிராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணுவோம். ஒரு 11 11, ஒரு 11 11. அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, 301 மைனஸ் 1 5 5.
கழிச்சிடலாமா? 300 ரூபாயிலேருந்து 5 ரூபா போனால் 295 ரூபா. இந்த 1 ரூபா கூட்டுங்க 296. 296 சாரி 11 இன்ட்டு 296. 296 எதால பெருக்கணும்? 11ஆல பெருக்கணும். 11ஆம் வாய்ப்பாடு வரும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கோம்ப்பா. மொதல் நம்பரு கடைசி நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 2 நம்பரையும் பெருக்கோங்க. 9 கூட 2 கூட்டினா 11. இது 2ஐயும் கூட்டிக்கோங்க 15. ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் தான் வரணும். கடைசி நம்பரு 6, இங்கே 5, இங்கே 2, இங்கே 3. ஓகே, அப்போது ஆன்சர் என்னது? 3256. நல்லா கவனிசாமி. 11ஆம் வாய்ப்பாடு மொதல் நம்பர் கடைசி நம்பர் அப்படியே போட்டுக்கணும். நம்பர் கூட்டிடணும். இந்த 2 நம்பரையும் கூட்டி அடுத்த நம்ம பாக்ஸில் போடணும். இந்த 2 நம்பரையும் கூட்டி அடுத்த பாக்ஸில் போடணும். போட்டுட்டு ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் தான் வரணும். இங்கே 6 கடைசி பாக்ஸ் இந்த நம்பர் கடைசி நம்பர் போட்டாச்சு. இங்கே 2 1 கூட சேர்த்துக்கோங்க, இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பொதுவாக எடுக்கிற மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் கழித்தல்னா கழிக்க போகிறீங்க, கூட்டல்னா கூட்ட போகிறீங்க. இப்போ மார்க் எப்படி தருவாங்கன்னா, இதுக்கு ஒரு மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு. இந்த ஸ்டெப்புக்குள்ள 3 ஸ்டெப்பும் சேர்த்தா 1 மார்க், 4 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க் தருவாங்க. சரியா சாமி? ஒரு வேளை நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. ஆனால் 5 மார்க் கொஸ்டினில் ஃபார்முலா எழுதனாலும் பரவாயில்ல, ஸ்டெப்லாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க்கு கொடுப்பாங்க. சில பேர் ஃபார்முலா எழுதினா தான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா கம்பல்சரி. ஓகே.